இன்றைக்கி ஜாவா ப்ரோக்ராமிங்கில் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, எக்ஸப்ஷன் அப்படின்றது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட். அது வந்து எப்போ அக்கர் ஆகும்னா டூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் அப்போ அக்கர் ஆகி அது வந்து நார்மல் ஃப்ளோ ஆஃப் அ ப்ரோக்ராமை வந்து இன்டரப்ட் வந்து பண்ணும். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இந்த எக்ஸப்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ இந்த மெக்கானிசம் ஜாவாவில் யூஸ் பண்ணி இந்த ரன் டைம் எரர்ஸ் எல்லாம் வந்து ஹேண்டில் பண்ணுறாங்க. ஸோ இப்படி பண்ணுறதுனால வந்து ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன் வந்து நார்மலாக வந்து மாறிடும். அதான் சொல்லியிருப்பாங்க, என்ஷூர் த நார்மல் ஃப்ளோ ஆஃப் அ ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். என்னென்ன டைப் ஆஃப் ரன் டைம் எரர் அப்படின்லாம் வருது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஸோ டிவிஷன் பை ஜீரோ. இப்போ வந்து என்டர் த ஏ வேல்யூ, என்டர் த பி வேல்யூ அப்படின்னு கொடுப்பாங்கள்ல. அப்போ வந்து ஏ வேல்யூக்கு வந்து நார்மலாக 10, பிக்கு வந்து 5 அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நார்மலான வேல்யூ 2 வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து தெரியாமல் இப்போ ஏவுக்கு வந்து 10 கொடுத்துட்டு பிக்கு வந்து 0 கொடுத்தோம்னா இன்ஃபினிட்டியாக போயிடும். ஸோ இன்ஃபினிட்டியாக இருந்தால் அதுக்கடுத்த கோடிங் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அது வந்து ரன் டைம் எரர். இப்போ ஒரு அறையில் வந்து ஒன்லி 5 எலிமெண்ட்ஸ் தான் இருக்குது, ஆனால் வந்து 10th எலிமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணு, அதை வந்து டிஸ்பிளே பண்ணு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து எரர். அதுக்கடுத்து ஒரு ஃபைலே இல்லை, ஆனால் அந்த ஃபைல் இப்போ வந்து hi.text அப்படின்னு ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ண சொல்கிறோன்னா அந்த ஃபைலே இல்லை, ஆனால் அதை ஓப்பன் பண்ண சொன்னோன்னா அதுக்கு பேர் தான் வந்து என்னென்னா ரன் டைம் எரர். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க, இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இல்லாட்டி இது மாதிரி ஒரு எரர் வந்து அக்கர் ஆகுச்சுன்னா அந்த ப்ரோக்ராமே டெர்மினேட் ஆகிடும், சடனாக வந்து டெர்மினேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி பண்ணணும் வாங்கினா, இப்போ வந்து இன்டிஜர் a = 10/0 அப்படின்னு கொடுத்தா இது வந்து இன்ஃபினிட்டி ஆன்சர். அப்போ என்ன செய்யணும்னா, இந்த ஒரு இடத்துல தப்புனா ஸோ அதுக்கு கீழே இருக்க எத்தனை லைன், ஒரு 1000 லைன் கோடிங்கள் இருந்தாலும் அந்த 1000 லைன் வந்து கோடிங்குமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாமல் போயிடும். அதான் சொல்லியிருப்போம், அந்த ஹலோ அப்படின்றதெல்லாம் பிரிண்ட் ஆகிரு, இதுக்கு கீழே இருக்கிறது எதுவுமே வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. அதை எப்படி தடுக்கிறது? அதுக்கு பேர் தான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். எந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து எரரை வந்து கொடுக்குது, தப்பாக வந்து இன்புட் கொடுக்க சான்ஸ் இருக்கோ அதை தூக்கிட்டு வந்து எங்கே எழுதணும்னா இந்த ட்ரை பிளாக்குக்குள்ளே வந்து கொடுத்துடணும். இந்த இதுதானே நம்மளுக்கு எரர் அங்கே உண்டாகுது, அதை வந்து ட்ரை பிளாக்கில் கொடுத்துட்டு ஸோ என்ன மாதிரியான எரர் வரும், அந்த என்ன மாதிரியான எரர் அப்படின்றத கொடுக்கறது பேர் தான் வந்து இந்த கேட்ச் பிளாக். என்ன அதை ஹேண்டில் பண்ணிட்டோமா, என்ன டைப்பான எரர் வந்து வந்திருக்கு. இப்போ இது பேர் வந்து எரர் ஹேண்டில், இது வந்து டிவைட் பை 0 எரர் அப்படின்னு வந்து சொல்கிறது தான் வந்து இந்த கேட்ச் பிளாக். இதெல்லாம் வந்து சின்டாக்ஸ், இதை அப்படியே தான் கொடுக்கணும். ட்ரை, அதுக்கடுத்து கேட்ச், எக்ஸப்ஷன் அப்படின்னு கொடுக்கும். இப்படி கொடுத்துட்டோன்னா அதே ப்ரோக்ராமை இந்த மாதிரி ட்ரை கேட்சுக்குள்ளே கொடுத்தோம்னா ஸோ இது என்ன எரர் அப்படின்றத சொல்லிவிட்டு அதுக்கடுத்து கீழே இருக்க கோடிங்கெலாம் வந்து நார்மலாக வந்து எப்பயும் போல் ப்ரோக்ராம் கண்டினியூஸ், இதுக்கடுத்து கீழே எவ்வளோ லைன் கோடிங் இருந்தாலும் இது வந்து நார்மலாக வந்து எக்ஸிக்யூட் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அதை தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் இப்படி பண்ணுறனால வந்து ஸோ ப்ரிவென்ட் பண்ணுது, அப்நார்மல் ப்ரோக்ராம் டெர்மினேஷன்லேருந்து ப்ரிவென்ட் பண்ணுது. இது வந்து மெயின்டைன் பண்ணுது நார்மல் ஃப்ளோ ஆஃப் வந்து எக்ஸிக்யூஷன்ஸை வந்து இது பண்ணுது. இது வந்து என்ன டிவைட் பை 0 எரர், அரை எரரா, என்ன எரர்ன்ட்டு எரர் ஹேண்ட்லிங்க்கு ஒரு கோடு வந்து கொடுக்குது. மீனிங்ஃபுல் என்ன மாதிரியான எரர் அக்கர் ஆகிச்சு, மீனிங்ஃபுல் எரர் மெசேஜஸையும் யூசருக்கு வந்து கொடுக்குது. ஸோ இதுக்காண்டி வந்து இந்த எரர் ஹேண்ட்லிங் மெக்கானிசம்ஸில் என்னென்ன கீவேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த எக்ஸப்ஷனை ஹேண்டில் பண்ணுறதுக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. 2 டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்குது, பில்ட்-இன் எக்ஸப்ஷன், யூசர் டிஃபைன்ட் எக்ஸப்ஷன். பில்ட்-இன் எக்ஸப்ஷனுக்கு வந்து என்ன யூஸ் பண்ணுறாங்க அதுக்கடுத்து இப்போ டீட்டெயிலாக பார்ப்போம். பில்ட்-இன்னா என்ன, யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன்னா. ஸோ பில்ட்-இன் எக்ஸப்ஷனுக்கு என்னென்ன கீவேர்டு யூஸ் பண்ணுறாங்கன்னா ட்ரை, கேட்ச், ஃபைனலி அப்படின்றது யூஸ் பண்ணுறாங்க. யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன்ஸ்க்கு த்ரோஸ் அப்படின்ற யூஸ் பண்ண. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ட்ரைக்குள்ளே என்ன கொடுப்பாங்கன்னா வந்து கோட் கண்டெய்ன்ஸ் கோட் தட் மே காஸ். இப்போ தான் பார்த்தோம்ல, எந்த கோடு ரிஸ்க்கான கோடு, எந்த இடத்துல வந்து எரர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றது தான் வந்து இந்த ட்ரை பிளாக்குள்ளே வந்து கொடுப்பாங்க. அதான் சொல்லியிருப்பாங்க, கண்டெய்ன்ஸ் கோட் தட் மே காஸ் த எக்ஸப்ஷனை உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்றது. அதுக்கடுத்து அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு கேட்ச்ன்ற கீவேர்ட் இதான் வந்து ஹேண்டில் பண்ண எக்ஸப்ஷன். இதுக்குள்ளே தான் என்ன மாதிரியான எக்ஸப்ஷன் ஹேண்டில் பண்ணிட்டோமா, என்ன மாதிரியான எக்ஸப்ஷன்ற டீட்டெயில் வந்து கொடுக்குறது. அதுக்கடுத்து ஃபைனலி அப்படின்றது வெதர் அங்கே எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு அங்கே வந்து எக்ஸப்ஷன் அக்கர் ஆகச்சா இல்லையா அப்படி. இதை வந்து ஆப்ஷனல் தான், கொடுக்கலாம், கொடுக்காம கூட கொடுக்கலாம். அதான் சொல்லியிருப்பாங்க ஃபைனலி அப்படின்றத வந்து க்ளீன் அப் கோட். அதுக்கடுத்து வந்து பில்ட்-இன் எக்ஸப்ஷனில் த்ரோஸ் யூஸ் பண்ணோம். ஸோ டேரெக்டாக என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு த்ரோ யூஸ் பண்ணுறாங்க. பில்ட்-இன் எக்ஸப்ஷன் இது ஒரு இல்லாட்டி ஒரு மெத்தடில் வந்து கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து த்ரோஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுறாங்க. வேறு எந்தெந்த மாதிரிலாம் வந்து இந்த ஸோ இந்த ட்ரை கேட்சவே வந்து கொடுக்கலாம் அப்படின்னு வந்து கொடுத்தோம். அதுக்கடுத்து என்னென்னா மல்டிபிள் கேட்ச்.
இங்கே இந்த ப்ரோக்ராமில் ஒரு ட்ரை ஒரு கேட்ச் அப்படி மட்டும் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ மல்டிபிள் கேட்ச் கிளாஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரே ஒரு ட்ரை பிளாக் மட்டும் இருக்கும். கேன் ஃபாலோட் பை மல்டிபிள் கேட்ச் கிளாஸ் வந்து இருக்கும். அங்கே ஒரு ட்ரை ஒரு கேட்ச் மட்டும் இருந்துச்சு. இங்கே வந்து ஒரு ட்ரை மல்டிபிள் கேட்ச் வந்து இருக்கும். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸப்ஷன்ஸ் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் ஹேண்ட்லிங் மெக்கானிசம். ஒரு எக்ஸப்ஷனுக்கு ஒரு ஹேண்ட்லிங் மெக்கானிசம் வேணும்ல, அந்த மாதிரியான இதுக்கு வந்து இந்த மல்டிபிள் கேட்ச் கிளாஸ் வந்து ஒரு சிங்கிள் ட்ரை பிளாக் இருக்கும், மல்டிபிள் கேட்ச் பிளாக் இருக்கும். ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணும். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது மட்டும் இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ வந்து இண்டீஜர் டிவைட் 10 0வால் டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டி. அப்போ வந்து எந்த எக்ஸப்ஷன் ஒர்க் ஆகும்னா, ஸோ வந்து கேட்ச் இது வந்து டிவைட் பை அரித்மெட்டிக் எரர் டிவைட் பை 0 அப்படின்னு இந்த எக்ஸப்ஷன் அவுட்புட்டாக வரும். இந்த ரெண்டு ஒர்க் ஆகாது. இதுவும் இந்த எக்ஸப்ஷனும் ஒர்க் ஆகாது. இல்லை இந்த மாதிரி இப்போ ட்ரைக்குள்ளே இந்த மாதிரி கோடிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அரையில் 3 வேல்யூ தான் இருக்குது. 0 1 2ன்னு 3 வேல்யூ இருக்குது. ஆனால் 5வது பொசிஷனில் போய் மொத்தமே 0 1 2 தான் இருக்குது. 5வது பொசிஷனில் போய் 10ன்றதை போடு அப்படின்னு சொன்னோம்னா, அப்போ வந்து அரை இண்டெக்ஸ் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன், அதான் வந்து அரை இண்டெக்ஸ் எரர் அப்படின்ட்டு. ஸோ இந்த வந்து அவுட்புட்டாக வரும். இந்ததும் ஒர்க் ஆகாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் தவிர்த்து வேறு கோடிங் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதுக்கடுத்து இந்த ரெண்டு ஒர்க் ஆகாது, இந்த எக்ஸப்ஷன் அதர் எரர் அப்படின்ட்டு ஒர்க் ஆகும். ஸோ இது மாதிரி எந்த ட்ரை பிளாக்குள்ளே எந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இது ஸோ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்னு மல்டிபிள் கேட்ச் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த வந்து மல்டிபிள் கேட்ச் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட். நெஸ்டட் ட்ரைனா ட்ரை ஸ்டேட்மெண்ட் இந்த ட்ரையும் இது வரைக்கும் என்னது ஒரு ட்ரை ஒரு கேட்ச் தான் இருந்துச்சு. ட்ரைன்ற ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே ட்ரை கேட்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட்ஸ். இந்த ஒரு ட்ரை பிளாக் இஸ் பிளேஸ்டு அனதர் ட்ரை பிளாக் இஸ் கால்டு வந்து நெஸ்டட் ட்ரை ஸ்டேட்மெண்ட். இதை வந்து எப்போ யூஸ் பண்ணுவாங்கன்னா டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் ஒருதுக்குள்ளேயே டிஃப்ரெண்ட் லெவல் இருக்குது அப்படின்னா அந்த மாதிரி இடத்துல வந்து இந்த இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து இந்த இது அதே கோடிங்கை தூக்கிட்டு வந்து ட்ரைக்குள்ளே இன்னொரு ட்ரை யூஸ் பண்ணி ட்ரை கேட்ச் அப்படின்னு போடணும். அதுக்கடுத்து வந்து கேட்ச் வந்து எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லி. ஸோ இதனால் என்ன அட்வான்டேஜ்னா, இதில் வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் அப்ளிகேஷன்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. ப்ரோக்ராம் கண்ட்ரோலை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு, ஸோ ஏதாச்சும் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்க எரர்ஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்ன டைப் ஆஃப் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்குன்னா பார்த்தோம்னா 2 டைப் ஆஃப் எக்ஸப்ஷன் இருக்குது. பில்ட்-இன் எக்ஸப்ஷன், யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன். இதெல்லாம் வந்து என்னென்னா ஜாவா ப்ரோக்ராமிங் டிஃபைன் பண்ணுறப்பே வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எரர் வந்தால் இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கொடுக்கணும். இதை நம்ம யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். நம்ம வந்து எதையும் வந்து சேஞ்ச் வந்து பண்ண முடியாது. ஸோ என்னென்ன டைப் ஆனால் இப்போ வந்து 10 0வில் டிவைட் பண்ணால் இன்ஃபினிட்டி. அப்போ வந்து என்னென்னா டிவிஷன் பை 0. இது வந்து ஒரு அரித்மெட்டிக் எக்ஸப்ஷன் அவுட்புட் வரும். இதுக்கடுத்து வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியுமா? அப்போது இப்போ வந்து ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாச்சும் கோடிங் தப்பாக எழுதியிருந்தாங்கன்னா அதுக்கு வந்து இங்கே நம்பர் ஃபார்மேட் எக்ஸப்ஷன் வரும். இதுக்கடுத்து என்ட்றது ஏ வேல்யூன்றதில் நம்பர் என்ட்ரு பண்ணணும். அதுக்கு பதில் வந்து ஸ்ட்ரிங்கு ஹேன்னு டைப் பண்ணால் ஹேயை 2வால் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்போ வந்து ஐஓ எக்ஸப்ஷன், இன்புட் அவுட்புட் எக்ஸப்ஷன். இப்போ வந்து 5 வேல்யூ தான் இருக்குது, ஆனால் 10வது வேல்யூ அக்சஸ் பண்ணி கொடு அப்படின்னு சொன்னால் அரை இண்டெக்ஸ் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன். இது ஏதாச்சும் ஒரு நல் பாயிண்டரை வந்து அக்சஸ் பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கடுத்து நல் பாயிண்டர் கிளாஸே டிஃபைன் பண்ணலாம். ஆனால் அந்த கிளாஸை யூஸ் பண்ணணுன்னா கிளாஸ் நாட் ஃபவுண்ட் எக்ஸப்ஷன். இது மாதிரி இந்த இதுவெல்லாம் வந்து என்னென்னா பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ். இதை வந்து நம்ம வந்துட்டு யூஸ் மட்டும் தான் பண்ண முடியும். இதையும் தாண்டி எனக்கு தேவைப்படுது, இதில் இருக்கிறது மட்டும் எக்ஸப்ஷன் வர இதை தாண்டி அதிகமாக தேவைப்படுதுன்னா யூசர் அவங்களோட அப்ளிகேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன்ஸை டிஃபைன் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் அப்படி அதான் சொல்லியிருப்பாங்க. ஒரு எக்ஸப்ஷன் கிரியேட்டட் பை த ப்ரோக்ராமர் இஸ் கால்டா யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன். அதை வந்து கஸ்டம் எக்ஸப்ஷன் சொல்லுவாங்க. அதை வந்து கிரியேட் பண்ணணுன்னா அதை வந்து அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும்னா எக்ஸப்ஷன் ஒரு கிளாஸ் இருக்குது, பேஸ் கிளாஸ். அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஸோ எப்போ வந்து இந்த பில்ட்-இன் எக்ஸப்ஷன் மேலே சொன்னது இல்லை எதுவுமே எனக்கு வராது, அதை தான் சொல்லியிருப்பாங்க. பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ் வந்து நாட் சஃபிஷியன்ட், எனக்கு பத்தலை, இந்த அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் எரர்ஸ்க்கு பத்தலை அப்படின்றப்ப இந்த யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷனை வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் இது எப்படி யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன்ஸை எப்படி வந்து க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கணும். இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க மட்டும் தான் இந்த வெப்சைட்டு அதெல்லாம் அக்சஸ் பண்ணணும். அதுக்கடுத்து ப்ராசஸ் பண்ணி போகணும் அப்படின்ற வச்சுக்கோங்க. 18 வயசு கீழே இருக்கவங்க அக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எரர் மெசேஜ் வந்து மற்றவங்கள அக்சஸ் பண்ணாமல் ஆக்கலாம்ல. அடிக்கடி அப்படி பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸப்ஷனை வந்து நம்ம வந்து யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன் வந்து க்ரியேட் பண்ணலாம்.
அப்படி டிஃபைன் பண்ணணும்னா அதுக்கு வந்து என்னென்னா கிரியேட் அ கிளாஸ் அண்ட் அது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். அது எக்ஸப்ஷன்ற ஒரு பேஸ் கிளாஸ் அதை தான் வந்து சொல்லியிருப்போம். கிளாஸு நான் ஒரு ஏஜ் எக்ஸப்ஷன் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கு இந்த எக்ஸப்ஷன் அப்படின்ற ஒரு கிளாஸ். அதுக்கடுத்து என்ன செய்யணும்னா ஸோ டிஃபைன் ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர்னு என்னென்னா கிளாஸோட நேம்லேயே ஒரு மெத்தடு வந்து டிஃபைன் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் ஏஜ் எக்ஸப்ஷன் ஏஜ். இது வந்து இந்த இது எதுவுமே நம்ம கொடுக்காட்டி இந்த கன்ஸ்ட்ரக்டரே நம்ம டிஃபைன் பண்ணாட்டியுமே ஜாவா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஃபால்ட்டு கன்ஸ்ட்ரக்டரை வந்து நாங்கள் எனக்குள்ளே வந்து க்ரியேட் பண்ணிடும். கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, கொடுத்தாலும் இதே நேமில் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டர் வந்து டிஃபைன் பண்ணணும். ஸோ ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து இப்போ வந்து இன்டிஜர் ஏஜ் வந்து 15 கொடுத்துருக்காங்க. இல்லாட்டி ரன் டைமில் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு 18 விட கம்மியாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து எக்ஸப்ஷன் ஏஜ் எக்ஸப்ஷன் கொடுங்க. ஏஜ் எக்ஸப்ஷன் என்னென்னா ஸோ வந்து நாட் எலிஜிபிள் டு அக்சஸ் த கண்டென்ட், நாட் எலிஜிபிள் டு ஓட் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ அப்படி இது பண்ணிட்டாங்கன்னா மற்ற இது ஒன்ஸ் அந்த எக்ஸப்ஷன் அக்கர் ஆகிடுச்சுன்னா மற்றவங்க அதை வந்து அக்சஸ் பண்ணாமல் போயிடுவாங்க. இந்த மாதிரி இதுக்கு வந்து என்னென்னா யூஸ் பண்ணால் த்ரோ அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து பில்ட்-இன் எக்ஸப்ஷன்ஸ்க்கு த்ரோன்ற கீவேர்டு யூஸ் பண்ண மாட்டாங்க. இங்கே யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷனுக்கு த்ரோ அப்படின்னு இது பண்ணுறாங்க. இதே ஒரு மெத்தடில் யூஸ் பண்ணால் த்ரோஸ் அப்படின்ற கீவேர்டு வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஸோ வந்து யூசர் டிஃபைன் எக்ஸப்ஷன். இது வந்து எக்ஸ்டென்ஸ் அப்படின்ற கிளாஸை எக்ஸப்ஷன் அப்படின்ற கிளாஸை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். த்ரோ அப்படின்ற கீவேர்டு யூஸ் பண்ணணும். அதுக்கடுத்து கன்ஸ்ட்ரக்டர் டிஃபைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டர் நம்ம டிஃபைன் பண்ணாட்டியும் ஜாவா ஆட்டோமேட்டிக்காக டிஃபைன் பண்ணிடும்.